அதே மாதிரி அதாவது துரோக்குன்னு ஒரு அறிஞர் அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், குர்ஆன் என்பது கேட்கப்பட வேண்டிய உரை, அதன் ஒளி அமைப்பு தான் அதன் பிரதான வலிமை. குர்ஆனுடைய பிரதான விஷயம் என்னன்னு கேட்டால், அதில் சொல்லப்படுற கருத்து உள்ளடக்கம் அது. ஏன்னா அவங்க பார்வையில் நமக்கு எல்லாமே இறைவன்ட்டு வந்தது, அவங்க பார்வையில் அந்த உள்ளடக்கம் அது அர்த்தம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு பிரதான விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த ஒளி அமைப்பு தான். அந்த ஒளி அந்த ராகத்தை வாசிக்கும் பொழுது இந்த சொல்லுக்கு அடுத்து இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம் நல்லா எடுத்து போட்டிருக்கான்ல, அந்த மெத்தடில் என்ன செய்கிறான்னா அந்த வாசனத்துக்குள்ளே ஒரு விதமான ஒரு பவரை ஏற்றி எல்லாம் நினைச்சிருக்கிறான், கொடுத்துட்டு தான் சேலஞ்ச் பண்ண சொல்கிறான். இது மாதிரி கொண்டு வாங்கிறது என்ன செய்யணும், இதே தான் இந்த ஆளுக்கு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி 10 அறிஞர்களை உட்கார வச்சுட்டு நீனு ஓது, நானும் ஓதுறேன், குர்ஆன் மாதிரி இருக்கான்னு கேட்போம். அது என்ன மாதிரி இருக்காதுன்னு கேட்போம், இருக்காது. மொழி தெரியாதுன்னு வச்சு கேட்கும். இந்த குர்ஆனை எத்தனை வகையில் டெஸ்ட் பண்ணாலும் எல்லாரும் ஈர்க்கும் என்பது அவர் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம்.